சோல் மீனிங் மேக்கிங் மிஷன். ஆத்துமா அப்படின்னா அர்த்தம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. அந்த அர்த்தம் எப்படி கொடுக்குதுன்னா, இதுவரைக்கும் உங்க மண்டைக்குள்ள என்ன மேப் இருக்குதோ அதற்கான அர்த்தம் கொடுக்குது. இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம பைபிள்ல சில அர்த்தம் தான் காமிக்க போறேன். நம்ம மண்டை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தது, அவங்க மண்டை எப்படி புரிஞ்சிருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் குழம்பி போயிருக்கிற பல விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் தேவன் நம்மேல் கோபமாய் இருக்கிறார் அல்லது அவர் கோபமாய் இருந்தார் என்று நம்புகிறார்கள். இந்த கனியை சாப்பிட்ட போது, ஆதாம் கனியை சாப்பிட்ட போது, அந்த இடத்த வசனம் விளக்கும் போது எப்படி விளக்குதுன்னா, அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலவுவதற்காக வந்தார் என்று ஒரு மென்மையான தன்மையை சொல்லுது. ஆதாம் பழத்தை சாப்பிட்டான்ற தகவல் அறிஞ்சு ஆண்டவர் கோபத்தை கொந்தளித்து கொண்டு ஆக்ரோஷமாக தோட்டத்திற்கு வந்தார்னு சொல்லலை. அங்கே அவர் வரும்பொழுதே ஆதாமை தண்டிப்பதற்காக வரல, அவர் வரும்பொழுது ஆதாமோடு பேசுவதற்காக வருகிறார். அவர் ஆதாம் மேல கோபத்தோட தோட்டத்துக்குள்ள நுழையல அப்படிங்கிறத முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவன் ஒழித்து கொள்ளவில்லை. தேவன் ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், இனிமே நான் அவன் கண்ணில் முழிக்க மாட்டேன், இனிமே அவனுக்கு நான் யாருன்னு காட்ட மாட்டேன் அப்படி சொல்லலை. மனிதன் ஒழிந்து கொண்டான் தேவனிடத்திலிருந்து. இன்னைக்கு வரைக்கும் ஒருபோதும் தேவன் தம்மை மனிதர்களிடத்திலிருந்து ஒழித்து கொள்ளவில்லை. மனிதர்கள் தான் தேவனிடத்திலிருந்து ஒளிந்து கொண்டார்கள். அதுதான் முதல் சம்பவமே. அந்த கனியை சாப்பிட்ட உடனே நீ சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆதாம் சாகலை. அவன் முதலாவது செய்தது தன்னை மறைத்து கொண்டான். இந்த பாவம் என்று சொல்லப்படுகிற இந்த கனியை சாப்பிடுகிற நிகழ்வு நடந்த உடனே மரணம் ஏற்படல, ஆனால் ஒளிந்து கொள்ளுதல் ஏற்பட்டது. தேவன் அவனை ஒழிக்க விரும்பவில்லை. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை தேவ தூதர்கள் வரும்பொழுதும் மனிதர்கள் பயப்படுகிறதையும் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மனிதர்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆழமாக ஒரு எண்ணம் அன்றைக்கு ஆதாமுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது போலவே, நாம் சரியில்லாதவங்க, நாம் குறைவுள்ளவங்க அல்லது குற்றவாளிகள், எனவே நாம் ஒருபோதும் தேவன் நம்மை நேசிக்க மாட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிற செய்தி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுதே சொன்ன செய்தி, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தான் சொல்லப்பட்டதே தவிர மனுஷர்களுக்கு தண்டனை உண்டாவதாக என்று சொல்லப்படலை. அப்போ பாவம் தேவனுடைய கோபத்தை தூண்டவில்லை. பாவம் தேவனிடத்திலிருந்து தண்டனைகளை நமக்கு பெற்றுத்தரவில்லை. பாவம் குற்ற மனசாட்சியையும் வெட்கத்தையும் பயத்தையும் நமக்கு உண்டு பண்ணுகிறது. தேவன் நம்முடைய பாவத்தின் மேல் கோபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பாவத்தின் மேல் கோபமாக இருக்கிறாரு? இந்த பாவம் நமக்கு செய்கிற தீமைகளை தேவன் அறிந்திருக்கிறார். பாவம் மனிதர்களுக்கு தீமை செய்கிறது, மனிதர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது, மனிதர்களை அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. ஆகவே பாவத்தை நீக்குவதற்காக இயேசு வந்தாரே தவிர பாவிகளை தண்டிப்பதற்காக இயேசு வரவில்லை.